நான் நம்முடைய வேட்பாளர் அருள்மொழி தேவன் அவர்களை பத்தி நான் சொல்லணும். அதாவது இந்த மண் மிக முக்கியமான மண். பூவனகிரி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, சேத்தியா தோப்பு மண் என்றால் இது எழுச்சி மிக்க மண். இந்த மண் வேளாண் மண், விவசாய மண், முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி மண். இந்த NLC நிறுவனம் அவர்கள் 3 நிலக்கரி திட்டங்களை கொண்டு வந்து உங்களுடைய மண்ணை பிடுங்க திட்டமிட்டார்கள். ஒன்று சேத்தியா தோப்பு நிலக்கரி திட்டம், இரண்டாவது பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம், மூன்றாவது வீராணம் நிலக்கரி திட்டம் என்று NLC நிறுவனம் ஒரு சூழ்ச்சி செய்து நீங்கள் காலகாலமாக இந்த மண்ணில் வாழ்ந்த இந்த மண்ணை உங்களிடம் பிடுங்கி NLC-யிடம் ஒப்படைக்க MRK பன்னீர்செல்வம் அவர்களும் திமுகவுடைய கைகூலிகளும் உங்களுடைய அடையாளத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண்மொழி தேவன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த NLC போராட்ட நேரத்தில் எத்தனையோ பேர் வழக்கு வாங்கினாங்க. நம்முடைய செல்வ மகேஷ் மாவட்ட செயலாளர் இருந்து அத்தனை பேரும் அந்த போராட்டத்து நேரத்தில் சென்னையில் ஒரு கூட்டம் நடந்தது, தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் 3 அமைச்சர்கள், நிதி அமைச்சர், நம்முடைய MRK மற்றும் இன்னொரு அமைச்சர் வந்திருந்தார். அப்போ தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, NLC சேர்மன் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்ப இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். என்ன மட்டும் அழைக்கல, நான் அழையா விருந்தாளியா அங்க போய் உட்கார்ந்துகிட்டேன். அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அந்த கூட்டத்தில் நிலம் எடுக்கக்கூடாது, NLC சேத்தியா தோப்பில் இருக்கிற மக்களுடைய நிலம் எடுக்கக்கூடாதுன்னு கடுமையா நான் போராடினேன். எனக்கு உறுதுணையாக அந்த திட்டத்தை எதிர்த்தவர் நம்முடைய அருண்மொழி தேவன் அவர்கள். தைரியமாக எதிர்த்தார். அவங்க கட்சியோட நிலைப்பாடு பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நான் காப்பாற்றணும்னு என்னுடன் தோளோடு தோல் நின்று இந்த NLC காரனை எதிர்த்து இந்த மண்ணை எடுக்க விட மாட்டேன், ஒரு பிடி மண்ணை நான் எடுக்க விட மாட்டேன்னு என் கூட தைரியமா நின்றவர் நம்முடைய அருண்மொழி தேவன் அவர்கள். இதற்காகவே இந்த தொகுதி மக்கள் நம்முடைய அருண்மொழி தேவன் அவர்களுக்கு மீண்டும் தேர்வு செய்யுங்கள், மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திமுக ஒரு திருட்டு கும்பல், இந்த மண்ணையும் பிடுங்கி அவமானப்படுத்துகின்ற இந்த திமுகவை அகற்றுங்க. இந்த வெள்ளாறுல தடுப்பணை கட்டணும்னு எவ்வளவு கோரிக்கை கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர் நம்முடைய அருண்மொழி தேவன் அவர்கிட்ட போராடி சண்டை போட்டு அந்த வெள்ளாறுல தடுப்பணை கட்டுறதுக்கு அறிவிப்பு வந்துச்சு. ஏன்னா தண்ணி, கடல் நீர் எல்லாம் உள்ள வந்துடுச்சு. ஆனால் 5 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை கிடப்பில போட்டு எவ்வளவு கேட்டு பார்த்தாரு திமுக. அதை பத்தி கவலையே இல்லை. உறுதியாக மீண்டும் அருண்மொழி தேவன் அவர்கள் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வெள்ளாறுல ஒரு தடுப்பணை இல்ல 3 தடுப்பணைகளை கொண்டு வருவார். 3 தடுப்பணைகளை கொண்டு வருவார். இந்த பகுதியில் சக்கர ஆலையில அந்த பணம் நிலுவையில் இருக்கு. பேர் தான் MRK. ஆனால் ஒரு வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் விவசாயிகளை பத்தி கவலை இல்லை, கரும்பு விவசாயிகளை பத்தி கவலை இல்லை, நெல் விவசாயிகளை பத்தி கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு நிர்வாகம், ஒரு அமைச்சர், ஒரு ஆட்சி. அதனால்தான் நான் கேட்கின்றேன், விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். திமுக விவசாயியுடைய துரோகி, விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுகின்ற திமுகவை அகற்றுங்கள். இந்த தொகுதியிலே, புவனகிரி தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண்மொழி தேவன் அவர்களை நீங்கள் அவசியமாக நீங்கள் மிக 50,000 வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே வெற்றி பெற வேண்டும்.